நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி போயிட்டு இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து கிளம்பிடுறாங்க. வண்டியும் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் எப்படி இது பண்ணிட்டு கிளம்பிடுறாங்க. பொண்ணாச்சு எப்படியாவது இது பண்ணி மொத்தத்தையும் திருடிடலான்ற மாதிரி வண்டியிலேருந்து எல்லாமே கிடச்சிடும்ட்டு திருட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இங்கே ஹீரோ வந்துட்டு அவர் வண்டியை சரி பண்ணிவிட்டு அவளை எங்கே பார்த்தினாலும் அவள் சும்மா இட மாட்டேன், என் வண்டியை தள்ளி விட்டு போனான்னு செம்ம கடுப்பில் இருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டுமே அவளை பார்த்தா விடக்கூடாதுரா மச்சான் அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு போயிட்டே இருக்கிறாங்க. போயிட்டு அவரை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அவரும் நல்லவர் மாதிரி நடிச்சுக்கிட்டு இது அதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு. ரூட்டு மட்டும் வந்துட்டு மாறி போக சொல்கிறாரு. மேப்பில் இருக்க ரூட் வேணாம், இந்த பக்கம் போங்க, இது கொஞ்சம் ஷார்ட் கட்டு அப்படி இப்படின்னு சொல்ல ஹீரோயினுமே ஷார்ட் கட்டுன்னு நினச்சிட்டு அப்படிக்கா போயிட்டுருக்காங்க. ஒரு இடத்துல போய் நிக்காட்ட வச்சுட்டு யாரும் இல்லாத இடத்துல அந்த இடத்துல கத்தி எடுத்து இது பண்ண பார்க்குறாங்க. கரெக்டாக நம்ம ஹீரோ அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தனால வந்துட்டு ஐயோ அவன் வேறு வரான், அவன் என்ன தான் ஃபாலோ பண்ணிட்டு வரான், சார் நீங்கள் பணத்தை சீக்கிரம் கொடுங்கன்னு சொல்லிட்டு பணம் வாங்கிட்டு ஹீரோய்க்கு கிளம்பிடுறாங்க. சே நம்ம எல்லாத்தையும் கொள்ளையடிக்கலாம்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுக்கிறான் அந்த திருட. நம்ம ஹீரோ வந்துட்டு அப்புறம் ஹீரோயின்கிட்ட எவ்வளோ தைரியம் தான் வண்டி தள்ளுவா அப்படி இப்படின்னு வம்பு பண்ணி பேச ஆரம்பிக்க, ஐயோ கடவுளே எப்படியாவது இவங்ககிட்டேருந்து காப்பாற்றுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கிட்ட வேண்டிக்கிறாங்க ஹீரோயின். அப்போ கரெக்டாக வந்துட்டு பார்த்தா போலீஸ் ஜீப் வருது. உடனே ஹீரோ எஸ்கேப் ஆயிடாரு. என்னம்மா என்ன பிரச்சனை, நீ என்ன இங்கே நின்றுட்டுருக்கேன்னு சொல்லி கேட்க, இந்த மாதிரி நான் கால் டாக்ஸி வண்டி இது பைக் ஓட்டிகிட்ருக்கேன், அதனால் இப்போ ட்ராப் பண்ணிவிட்டு கிளம்புறேன்னு சொல்கிறாங்க. இது ஒரு மாதிரி ஏரியாமா, சீக்கிரம் கிளம்பிடு, இங்கே இருக்க வேணான்னு சொல்லிட்டு போலீஸ் அனுப்பிச்சி வச்சுறாங்க. அப்புறம் ஹீரோயினா அங்கே வந்து வீட்டுக்கு போகிறாங்க. வெடிக்காலம் ஆகிட்டு அவங்க அப்பா வந்துட்டு என்னம்மா நீ எங்கே போனேன், நைட்டெல்லாம் வேலை பார்த்தியாண்ணா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா கொஞ்சம் சீக்கிரமாக காலையில் போயிட்டேன் அதுதான் சொல்கிறாங்க. காஃபி போட்டு வச்சுட்டு போயிருக்கக்கூடாது, நான் காலைல ஏஞ்சி படிக்கலான்னு நினச்சேன், இப்படி பண்ணுறியா அப்படின்னு அவங்க அக்கா ஒரு பக்கம் இது பண்ண, நான் போட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா நான் போட்டு தரேன்னு அவங்க அப்பா சொல்ல, இல்லைப்பா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவங்களே போட்டு வந்து கொடுக்குறாங்க அவங்க அக்காக்கும் அப்பாக்கும். அதுக்கப்புறம் முடிச்சுட்டு ஃபீஸ் எப்படியோ கிடச்சிச்சுமா, நான் கண்டிப்பாக டீச்சர் ஆகிடுவேன், டீச்சர் ட்ரைனிங்கில் சேர்ந்துருவேன் எக்ஸாம் எழுதி அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாகிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவங்க அப்பாகிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு அங்கேருந்து ஹீரோயின் வந்துட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் கரெக்டாக அங்கே காலேஜுக்குள்ளே போயிட்டு ஃபீஸ் கட்டலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. அந்த டீச்சர் ஒருத்தவங்க வந்துட்டு உங்களுக்கு என்கரேஜ் பண்ணிருக்கா, நீ எப்படி ஃபீஸ் கட்ட வருவேன்னு எனக்கு தெரியும், நேற்று கூட கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தே, நைட்டாக இப்படி ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன், இந்த தன்னம்பிக்கை தான் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே, சரிவா போய் ஃபீஸ் கட்டலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஃபீஸ் எல்லாம் எவ்வளோ என்னன்னு கேட்டு 30,000 சில்ட்ரன்னு சொல்கிறாங்க. ஓகே சார் ஃபீஸ் எடுத்துகிட்டு வந்து கட்டிடலான்னு சொல்லிட்டு அவருங்க எல்லாம் ரெடி பண்ண சொல்கிறாங்க. அவரும் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்துருந்தா சைன் பண்ணி சொல்லி கொடுக்க வராரு. கரெக்டாக ஃபோன் வருது ஹீரோயினுக்கு. அவங்க ஃப்ரெண்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லக்கூடாது தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டில் ஒரே பிரச்சனைன்னு சொல்கிறாங்க. சரி நான் உடனே வரேன், அர்ஜென்ட்டாக போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. சரி நான் அப்புறம் வந்து ஃபீஸ் கட்டுறேன், 5:30 மணிக்கு தான் டைமு, சீக்கிரம் வந்துடுன்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்களும் அங்கே வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனால் அவங்க அக்கா வந்துட்டு காஸ்ட்லி ஃபோன் வாங்கினதுக்காக இஎம்ஐ கட்டவே இல்லை, மாதம் மாதம் கட்ட வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா சட்டையை பிடிச்சி எடுத்துட்டுருக்காங்க. உண்மையாக என்ன ஏதுன்னு விசாரிச்சா உண்மைதான்ற மாதிரி அவங்க அக்காவும் சொல்லிடுறாங்க. இதனால் எதுக்கு கடன் வாங்கினேன்னு சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு அவங்க அக்காவோட கடனுக்காக வந்துட்டு ஃபோன் வாங்கினதுக்காக வந்துட்டு ஃபீஸ்க்கு வச்சுருந்த பணத்தை கொடுக்க போகிறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.